உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மண்டபத்தில் எதுக்கு போய் சொன்னீங்க? நானும் உங்களை கட்டையில் அடிச்சேன். நீங்களும் ரேவதியை லவ் பண்றது தெரிஞ்சு உங்க கல்யாணத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணு தானங்க நினைச்சேன். என் மேலேயே பழி போட்டீங்க. சார் அது வந்து இவன் பொய் சொன்னது தப்புதான் சார். நீங்க இவனை கட்டையால அடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஏங்க அவர் பொய் சொன்னாரு? அதால மண்டபத்தில் எவ்வளவு பிரச்சனை ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும்ல. என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதெல்லாம் ஒரே நிமிஷத்துல ஒண்ணு இல்லைன்னு ஆக்கிட்டாரு. சார் நாங்களா பழி போடல சார், போட சொன்னாங்க. பழி போட சொன்னாங்களா? யாரு? அந்த சிவனாண்டி தான் எங்களை இப்படி சொல்ல சொன்னாரு சார். சிவனாண்டியா? அந்த ஆளு எதுக்கு அப்படி சொல்ல சொன்னா? ஆமா சார், அந்த ஆளுக்கு உங்க மேல நிறைய வெறுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் எங்களை கூப்பிட்டு மிரட்டி நீங்க தான் கட்டையில அடிச்சதா சொல்ல சொன்னாரு. சரிங்க, அந்த ஆளு சொல்ல சொன்னா நீங்க அப்படியே சொல்றீங்களா? சாரி சார், எங்களுக்கு வேற வழி இல்ல. அவர் மிரட்டினாரா, அதனாலதான். மிரட்டினானா? அவன் எதுக்கு உங்களை மிரட்டுறான்? அவர் சொல்லித்தர மாதிரி நாங்க சொல்லலன்னா எனக்கும் இவனுக்கும் கள்ளத்தொடர்பு இருக்கிறதா சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிருவேன்னு மிரட்டினாரு சார். இவன் எனக்கு பையன் மாதிரி சார். இவனோட அப்படி என்ன சேர்த்து பேசுவேன்னு சொன்னதும் நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். சார் அவர் உங்க ஊர்ல பெரிய புள்ளி. அவர் சொன்னா உங்க ஊரே நம்பும். ஏ சாமுண்டீஸ்வரி ரேவதி கூட நம்புவாங்க. அப்புறம் இந்த கல்யாணம் நடக்காமலே போயிடும் சார். அதனாலதான் வேற வழி இல்லாம போய் சொன்னோம். ஆமா சார், நாங்க மான மரியாதைக்கு கட்டுப்பட்டு வாழ்றவங்க. எங்க மேல இப்படி ஒரு பை சொல்லு வந்தா அதை கேட்டுக்கிட்டு நாங்க எப்படி சார் உயிர் வாழ முடியும்? அதான் மனசை கல்லாக்கிக்கிட்டு நீங்க தான் கட்டையால் அடிச்சிங்கன்னு போய் சொன்னேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இந்த உண்மையெல்லாம் நாங்க சொல்லலாம் தான் இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. தெரிஞ்சே நாங்க செஞ்ச தப்ப நீங்க தான் சார் பெரிய மனசோட எங்களை மன்னிக்கணும். ஆமா சார், இந்த கல்யாணம் நடக்க நீங்களும் ரொம்ப உதவியா இருக்கீங்க. உங்களே குற்றவாளி ஆக்குனத எங்களுக்கும் கில்ட்டியா தான் இருக்கு. எங்களை மன்னிச்சிருங்க சார். பரவாயில்லைங்க. நீங்க ஏன் பொய் சொன்னீங்கன்னு ஒரு குழப்பமா இருந்துச்சு. இப்பதான் அது ஏன் புரியுது. அந்த சிவனாண்டி என் மேல இருக்கிற கோவத்தை உங்களை வச்சு தீர்த்துக்க பார்த்திருக்கான். சார் ஒரு சின்ன விஷயம். என்ன? நாங்க சொன்ன இது எல்லாத்தையுமே சிவனாண்டி கிட்ட கேட்றாதீங்க சார். அப்புறம் அதுக்கும் அவர் எங்க மேல கோவப்பட்ட ஏதாவது செஞ்சாலும் செய்வாரு சார். அவரை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு எங்களுக்கு திராணி இல்ல சார். பிளீஸ் சார், அவர்கிட்ட எதுவும் கேட்றாதீங்க. ஆமா சார், அவருக்கு தெரிஞ்சா எங்க உசுரை எடுக்க கூட தயங்க மாட்டாரு. நீங்க தான் சார் இந்த விஷயத்துல இருந்து எங்களை காப்பாத்தணும். கவலைப்படாதீங்க, அந்த ஆள்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். எனக்கு டவுட் இருந்துச்சு, அதை கிளியர் பண்ணிக்கலாம் தான் வந்தேன். சரி, நான் வரேன். சார். வாங்க சார். ஏதோ திங்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களா? இதோ தரேன் சார். இந்தாங்க. இதுல புடவை இருக்கு சார். இந்த கலர் புடவை தானே அந்த குட்டி பொண்ணு சொல்லுச்சு. ஒருவேளை இது அந்த லேடியோட புடவையா இருக்குமா? என்ன சார் யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை சார், தேங்க்யூ. என்ன மன்னிச்சிருப்பா. எதுக்கு? இல்ல, எல்லார் கூடயும் சேர்ந்து நானும் உன்னை ரொம்ப திட்டிட்டேன். அதுக்கு தான் எக்ஸ்கியூஸ் கேட்குறேன். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. என்னடா இவன் பப்ளிக்கா இவ்வளோ திட்டிட்டு இப்ப பிரைவேட்டா வந்து சாரி கேட்குறானேன்னு பாக்குறியா? வேற வழி இல்லை சிலம்பா. அவங்க முன்னாடி கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னு வையி
3 வேளை சாப்பாட்டுக்கும் 2 வேளை டிஃபனுக்கும் பிரச்சனை வந்துரும்பா. ஆனா என் ஆள் மனசு பற்றி என்ன தெரியுமா சொல்லுது? நீ இந்த வேலையை பண்ணிருக்க மாட்டேன்னு தான் சொல்லுது. இப்போது இதை யோசிச்சு என் மேலே தப்பு இருக்காதுன்னு நினச்சிங்கள, அது வரைக்கும் சந்தோஷம்தான். சிலம்பம், நானும் எப்பவும் நல்லா தெளிவா யோசிக்கிற ஆள் தான்ப்பா. என்னைக்கு வெள்ளத்தோடு காசு போட்டு இந்த வீட்டோட மாப்பிளையா வந்தனோ அன்னைக்கே என் யோசனைக்கெல்லாம் முட்டுப்புள்ளி வச்சுட்டாங்கப்பா. வெறும் திங்கிறது தூங்குறதுன்னு வாழ்க்கை போய்கிட்டு இருக்குப்பா. அதெல்லாம் தாண்டி என்னைக்காச்சும் ஒரு நாள் நல்ல பாயிண்ட் பேசலான்னு வருவேன். அப்ப என் அத்தை முறைப்பாங்க, என் பொண்டாட்டி குறைப்பா. நான் அப்படியே உறைஞ்சு போய் நின்னுருவேன். ஆனா இப்ப இந்த சந்தர்ப்பத்துல நான் யோசிச்ச வரைக்கும் என் மூளை என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு முன்னாடி அந்த சிவனாண்டியோட கேங் தான் இருக்குன்னு என் மனசு பற்றி சொல்லுதுப்பா. ஆமே கரெக்ட்? இல்ல, சிவனாண்டி மட்டும் இல்ல, இதுல வேற ஒருத்தவங்களும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. வேற ஒருத்தவங்களா? யாருப்பா? யாருன்னு தெரியல, ஆனா அது ஒரு லேடின்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. லேடியா? இந்த சதியில ஒரு லேடி இன்வால்வ் ஆயிருக்காளா? ஏப்பா, இன்வெஸ்டிகேட் பண்ணா திடுக்கிடும் தகவல்கள் ஏற்கப்பட்டது கிடைக்கும் போல இருக்கே. ஆமா, லேடிஸ் தான் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு நீ டவுட் பண்ற அளவுக்கு இதுல என்னாச்சு? ஃபேன் ஓடிட்டு இருக்கும்போது அது பக்கத்துல போக கூடாது, அதை தொடவும் கூடாது. நீ எதுக்கு அதை போய் தொட்ட? நான் பாட்டுக்கே தனியா நின்னு போன்ல கேம் விளையாண்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஆன்ட்டி என் பக்கத்துல வந்து என் கையை பிடிச்சு ஃபேனுக்குள்ள வச்சு விட்டாங்க. உன் கையை எடுத்து ஃபேன்ல வச்சாங்களே ஒரு பேட் ஆன்ட்டி. ஆமா அங்கிள். அந்த பேட் ஆன்ட்டி என்ன கலர் சாரி போட்டிருந்தாங்கன்னு நீ சொல்லணும். அங்கிள், பர்பிள் கலர் சாரி. மண்டபத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கொஞ்சம் பார்க்கணும். இப்ப பவர் வந்துடும் சார். சரி, ஜெனரேட்டர் ஆன் பண்ண சொல்லுங்க. அது இப்ப செக்யூரிட்டி ஆன் பண்ணிடுவார் சார். சரி வாங்க சார், நம்மளே போய் சொல்லலாம் வாங்க. சார், ஜெனரேட்டர் ஆன் பண்ணதுக்கு சார். அங்க யாரோ மெயின் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு ஆன் பண்ணிட்டே இப்ப பவர் வந்துருச்சு. அந்த பர்பிள் சாரி கட்டியிருந்த லேடியை நான் தேடுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வேற சாரியை மாத்தி கட்டியிருக்காங்க. ஆடி பாவி. ஏன்பா, உன் கண்ணே பவர்ஃபுல்லான கண்ணு, அதுலயே ஒருத்தி விரல விட்டு ஆட்டுறானா அவ கண்டிப்பா ஒரு தில்லாலங்கடியா தான் இருப்பா. ஆமா, அந்த புடவை எங்க? தோ இதானா? ஆ, அவளேதான். ஏப்பா, இந்த புடவை தெரியலையா? நம்ம மகேஷ் மாப்பிள்ள அவங்க அண்ணி மாயா கட்டியிருந்த புடவைப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.